ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜேபி இல்லம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா கொத்தவரங்காய் உசிலி எப்படி செய்யலாங்கிறது தான் பார்க்க போறோம். இந்த வீடியோவை நீங்க முழுசா பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் கொடுங்க. 50 கிராம் கடலை பருப்பும் 50 கிராம் துவரம் பருப்பும் சேர்த்து நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். 1/2 கிலோ கொத்தவரங்காயை நல்லா கழுவி எடுத்துட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க கொஞ்சம் நீள நீளமா கூட கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் அடுப்புல வச்சிருக்கேன். இப்ப நாம கொத்தவரங்காய் வேக வைக்க போறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு நாம கொத்தவரங்காயை சேர்த்து வேக வைக்க போறோம். கொத்தவரங்காய் வெந்துட்டு இருக்கட்டுங்க. இப்ப நாம ஊற வச்சிருக்க பருப்பை ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டுக்கலாம். அதுக்கு 2 பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் சோம்பு அதை நம்ம பருப்போட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பருப்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இப்ப நாம இத வடைக்கு அரைக்கிற மாதிரி கொரகொரப்பா அரைச்சிட்டு வந்துடலாம். இப்ப கொத்தவரங்காய் நல்லா வெந்திருக்கு. நாம இந்த தண்ணியை வடிச்சு கொத்தவரங்காயை எடுத்து வச்சுக்கலாங்க. அரைச்சிட்டு வந்திருக்கிற பருப்பு இந்த மாதிரி இட்லி பிளேட்ல எண்ணெய் தடவிட்டு உருண்டைகளை நான் பிடிச்சு வச்சிருக்கேன். இதை நம்ம மூடி போட்டுட்டு 5 நிமிஷம் வேக வச்சு எடுக்க போறோம். அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த உருண்டைகள்லாம் நல்லா வெந்திருக்கு. இதை எடுத்து ஆற வச்சுட்டு நாம உதிர்த்து விட்டுக்கலாம். இப்போ அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன். நாம உசிலி செய்யறதுக்கு தேவையான எண்ணெய் ஊத்திக்கலாம். நான் 2 ஸ்பூன் கடலை எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். கடுகு சீரகம் நல்லா பொரியட்டுங்க. அதுக்கப்புறம் 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சிருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் நாம வாணலியில சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்ன துண்டா கட் பண்ணியிருக்கேன். அதையும் நாம சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணுங்க. 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். வெங்காயம் சீக்கிரமா வதங்கணுங்கிறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நாம இந்த பருப்பை வேக வச்சு எடுத்திருக்கோம் இல்லீங்களா, அதை நல்லா உதிர்த்துட்டு இந்த வெங்காயத்தோட இப்ப நம்ம சேர்த்து வதக்க போறோம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கணும். இந்த பருப்பு கட்டி இல்லாம நம்ம கரண்டிலேயே நல்லா உதிர்த்து விட்டு வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் கூட கட்டி இல்லாம நல்லா உதிர்த்து விட்டுக்கலாம். இப்ப பாருங்க, ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியா வந்திருக்கு. இந்த சமயத்துல நாம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற கொத்தவரங்காயை இதோட சேர்த்துக்கலாம். கொத்தவரங்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல வச்சு நீங்க செய்யுங்க.
இப்போ உசிலி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம சாம்பார் சாதத்தோட ரசம் சாதத்தோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இதே மாதிரியே நீங்களும் உங்க வீட்ல செஞ்சு பாருங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.